Nokia அவங்களோட புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. Nokia 5.3 அண்ட் Nokia C3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நான் வந்து கேரண்டியோடு கொடுக்குறேன். ஏன்னா வந்து ஃபுல் ஃபன்னாகவும் இருக்க போது அண்ட் தென் வந்து சிரிப்பாகவும் இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஹே கைஸ், இன்ஃபர்மேக்ஸ் சேனலுக்கு தான் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிருக்கேன். சோஷியல் இன்னும் போய் ஃபாலோ பண்ணிக்கோ, சேனலோட அப்டேட்ஸ்லாம் கொடுப்போம். வாங்க இந்த ஃபன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா என்னென்னலாம் நீங்கள் வந்து ஒரு பிராண்டுக்கிட்ட எதிர்பார்ப்பீங்க? நல்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பீங்க, ஒரு நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நல்ல டீசெண்டான ஒரு பேட்டரி லைஃப் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கணும், ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல தரமான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம கன்சியூமராக என்ன பண்ண முடியும்னா ஒரு நல்ல ஒரு மொபைலை வந்து நம்மளால் வந்து சூஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து நோக்கியா என்ன பண்ணியிருக்காங்க, நோக்கியாவும் சரி மோட்டோவும் சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. வேறு அளவு 2020 வந்து ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசஸரை வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 2018 கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், சரிங்களா? இப்போ 2020 எடுத்துகிட்டு வந்து 665 ப்ராசஸரும் 662 ப்ராசஸர்லாம் எடுத்துகிட்டு வந்து யாரை ஏமாற்ற பார்க்குறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ராபேக். அடுத்தது இன்னொரு ட்ராபேக்கு இன்னும் கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 4GB RAM 64GB வேரியன்ட் 13,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது வரைக்கும் என்ன, நான் இந்த ரெண்டு இதுவே நான் சொல்லும்போதே நான் வந்து வச்சு கலாய்ச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து கேமரா செட்டப் போவோம். கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து குவாட் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நான் ஏதோ நான் நினச்சேன், சரி டபுள் கேமரா செட்டப் தான் கொடுக்க போகிறாங்க, இல்லை ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த ஸ்பெக் ஷீட் வச்சு பார்க்கையில் வந்து ஆர்டிக்கலை படிக்கப்போ வந்து குவாட் கேம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரைமரி வந்து 13 மெகாபிக்சல், அடுத்தது வந்து ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோவோ அப்படி இல்லைனா வந்து வைட் லென்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த இதெல்லாம் நான் பார்க்கலாம். நான் ப்ரைமரி வந்து 13 மெகாபிக்சல் பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்தது ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன, இந்த ஃபோனை பற்றி வேறு என்ன பேசணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸ்லேருந்து வரும்போது வந்து ஆண்ட்ராய்டு 10 தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு எதுவும் இல்லை, டைப் சி போர்ட்டோட தான் கொடுக்குறாங்க, ரெகுலரான டைப் சி போர்ட்டு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு சிப் செட்டை பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேமரா பார்த்தோம். ஸோ வச்சு இதுலேயே நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே. நான் கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து 13,500 கொடுத்து ஒரு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுக்க முடியல அப்படின்னா வந்து சும்மாவே எனக்கு வந்து செம கடுப்பு அடிக்குது. ஏன்னா வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் கொடுக்காத அளவுக்கு என்ன இது மாதிரி பண்ணுறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு டிஎஃப்டி பேனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஏமாற்றக்கூடிய விஷயந்தான். ஏன்னா வந்து ஜென்ரலி வந்து பிராண்ட்ஸ் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு சைனீஸ் மொபைல் வந்து யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு கரெக்டாக நீங்கள் வந்து மார்க்கெட்டை பிடிக்கணும்னா நீங்கள் சைனீஸ் பிராண்ட்ஸ் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஸ்பெக்ஸோடு கொடுக்கணும். ஸோ ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிற நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோடு இருக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தால் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோக்கியா இந்த பிராண்டிங் கோசமாச்சு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து வாங்க செய்வாங்க. நீங்கள் வந்து பண்ணுறது எப்படின்னா இருக்குன்னா, நீங்கள் வந்து ஏதான ஒரு ஸ்பெக்ஸை போட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சரி வாங்குவாங்க நோக்கியா அந்த பிராண்டிங் கோசம் நீங்கள் என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பிராண்ட்ஸ் பண்ணுறது வந்து தப்பா இல்லை ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு நோக்கியாலேருந்து ஒரு நல்ல மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க, ஒரு நல்ல பவர் பேக்கடு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத உங்களோட கருத்துக்களை என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு அப்படின்னு அதையும் சேர்த்து என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பை, ஹேவ் எ நைஸ் டே.